ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான கோவிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோவிலுக்கு நான் உங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுதான் நம்ம வந்திருக்க கோவில், அதோட என்ட்ரன்ஸ். நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிவன் கோவில். இது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கோவிலில். நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம், ஆனால் இந்த டைம் நாங்கள் உங்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சோம். அதனால தான் இப்போது வ்ளாக் ஷூட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்காக. இப்போது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூலவர் வந்து நம்மளோட சிவன் தான். அதாவது அமிர்தகண்டேஸ்வரரும் அபிராமியும் தான் வந்துட்டு இந்த கோவிலில் மூலவர். நீங்கள் ஏற்கனவே இந்த அமிர்தகண்டேஸ்வரர் அபிராமியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் திருக்கடையூரில் வந்துட்டு 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான 2 கடவுள் தான் வந்து இந்த அமிர்தகண்டேஸ்வரர் அபிராமி. அவங்களோட கோவிலில் தான் 60ஆம் திருக்கல்யாணம் வந்து நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. அதே சிறப்பு தான் நம்மளுக்கு இங்கே தச்சூர் கள்ளக்குறிச்சியில் இருக்க அமிர்தகண்டேஸ்வரர் அபிராமிக்கும் இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய கோவில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக இங்கே வந்து லிங்கம் கிடச்சிது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இப்போ கட்டியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒருத்தரோட நிலம். அந்த நிலத்தில் வந்து அவங்க ஒழுகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சிவலிங்கம் கிடச்சிருக்கு. அந்த சிவலிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கோவிலில் வந்து மூலவராக வச்சுருக்காங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம அமிர்தகண்டேஸ்வரர். நம்மளுக்கு இந்த கோவிலில் இல்லாத சிலையே இல்லை. யமதர்மராஜா கூட இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இருக்காங்க, நாயன்மார்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள் இதில் இருக்காங்க. முருகர், பிள்ளையார், அதுக்கப்புறம் பைரவர், அஷ்ட பைரவர்களும் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர், பெருமாள் எல்லாருமே இருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான கோவில். வேதாந்த் பார்த்திங்களா பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நம்ம திருவள்ளுவரெலாம் கூட வச்சுருக்காங்க இந்த கோவிலில். நான் வந்து அப்படியே உங்களுக்கு வரிசையாக ஷூட் பண்ணியிருப்பேன். 60க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து நம்மளுக்கு இந்த கோவிலில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரும் இந்த கோவிலை வந்து ஒரு தடவை பார்க்கணும். இங்கே பாருங்கள், எல்லாரோட சிலையும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து கன்னிமார்கள் அவங்களும் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக அவ்வளோ கடவுள் இல்லாத கடவுளே இல்லை. மீனாட்சிலேருந்து சோமசுந்தரர், சோமேஸ்வரர், அப்படி அத்தனை பேரையும் வச்சுருக்காங்க இந்த கோவிலில். கோபுரம் அத்தனையும் அவ்வளோ அழகாக இருக்குது. இவர் வந்து விநாயகர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இதில் இல்லாத சிலைகளே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராகியம்மன்லாம் கூட இருக்காங்க இந்த கோவிலில். நம்ம வந்து அப்படி பிரதோஷம் அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப அதிக கூட்டங்கள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் வீக் டேஸில் வந்திருக்கோம். ஸோ எந்த விதமான கூட்டமும் இல்லை கோவிலில். ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா பார்க்க முடியும் இந்த கோவிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் நடை வந்து நம்மளுக்கு 12 மணிக்குள்ளே சாத்திடுவாங்க. இங்கே பாருங்கள், ராமானுஜர், அதுக்கப்புறம் நடராஜர், அவ்வளோ சிலைகளும் இங்கே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அப்படி நம்ம ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காமிச்சிருக்கோம். அப்படியே வரிசையாக இருக்கிறது எல்லாமே. இது வந்து நம்ம முருகர் வள்ளி தெய்வானையோடு அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து நாகத்தம்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டபைரவர், அப்படி அத்தனை சாமி தெய்வங்களும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், குபேர தம்பதியர், ராகு கேது பரிகாரம் பண்ணுறவங்க, அம்மன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாமி இங்கே இருக்குதுன்னு இந்த கோவிலில். ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. போனால் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 12 மணிக்குள்ளே நடைய சாத்திடுவாங்க. இங்கே பாருங்களேன், திருவள்ளுவர் சொன்னல, திருவள்ளுவர் சிலையும் இங்கே இருக்குது. நம்ம வேதாந்த் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுறாரு. நாங்களும் உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த கோயிலுக்கு போகும்போது அப்படியே மனசுக்கு அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஹனுமர் இருக்கார்.
இது வந்து நம்ம ஔவையாருக்கு கூட சிலை இருக்குது. ஔவையார் சிலை எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் ஔவையாருக்கு கூட இங்கே சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா யமதர்மராஜாவுக்குலாம் கூட இங்கே சிலை இருக்குது. நான் எங்கேயுமே பார்த்ததில்ல யமதர்மராஜாவுக்கு சிலை வச்சு. பட் இந்த கோவிலில் வந்துட்டு நம்ம யமதர்மராஜாவுக்கு கூட சிலை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்ணகிலாம் கூட இருக்காங்க, தெய்வமாக வணங்கி வச்சுருக்காங்க. அப்படி எண்ணில் அடங்காதது வள்ளலார் சிலை, எல்லா தெய்வத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இது வந்து கடவுளோட பள்ளியறை. இது நாங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு 12 மணி அந்த டைமில் எடுத்தனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ராகவேந்திரன் நம்ம முன்னாடி பார்த்து, இது கிருஷ்ணர். பார்த்தீங்களா, இல்லாதது தெய்வங்களே இல்லை. அந்த பள்ளியறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே போயிருந்தப்போ பார்த்துருந்துருக்கோம். இது வந்து பாருங்கள், நம்ம ஐயப்பன் 18 படியோட ஐயப்பனை வந்து அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு லிங்கம், மார்கண்டேயன். இதுதான் வந்து நம்மளோட பைரவர், அஷ்ட பைரவர். ஆரகலூரில் வந்துட்டு பைரவர் கோவில் எந்த ஒரு மாதிரியில் இருக்குமோ அதே வடிவம். இது அசிதாங்க பைரவர், அது மாதிரி கால பைரவர், அஷ்ட பைரவர், அத்தனை பைரவருமே இருக்காங்க இதில். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கோவில் இருக்க அதே டைப்பில் வந்து நம்மளுக்கு எங்கேயும் கோவில் அப்படியே பைரவர் கோவில் குட்டியாக கண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், குரு பைரவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை பைரவர். இவர் இங்கே பாருங்கள், சண்டை செய்யும்போது இருக்கார், அதனால் மேபி அந்த பேர் வச்சாங்களான்னு தெரியல. இது வந்து குரோத பைரவர். இவரை வந்து பாருங்கள், உண்மத்த பைரவர். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீஷ்ம பைரவர். அவர் வந்து கபால பைரவர். அங்கே பைரவர் கோயிலே ஒரு மேலே தான் பார்க்கணும். அதே மாதிரி இது பார்த்திங்களா, நம்மளோட நவகிரகம் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சிலை வடிவில் நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்மளோட நவகிரகங்கள் சுக்ரீவன், குரு, சனி பகவான், ராகு, கேது அத்தனையும் சிலை வடிவங்களில் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கருப்புசாமி அத்தனை பேரும் இருக்காங்க. இதுதான் இங்கே கொடிமரம். இதையும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 12 மணிக்கு வந்து இங்கே அன்னதானம் கூட நடக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு கூட நம்ம போகலாம். தினம் போடுறாங்க. இல்லாதவங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க, இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். கோவில் பிரசாதம் தானே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கோவிலில் நல்லா கும்பிட்டு முடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இது கோயிலோட அவுட்டர். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அந்த சைடு தீபம், கற்பூரம் அதெல்லாம் வைக்கிற கடைங்களும் அந்த சைடு இருக்குது. நல்ல பெரிய காற்றோட்டமான விசாலமான ஒரு கோவில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஏரி பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஏரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஏரியையும் நான் உங்கள் எல்லாேருக்கும் காமிக்கணும்னு நினச்சி ஷூட் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம நார்மலாக ரோட்டு பாதையும் இருக்குது, ஆனால் அதில் போகாமல் இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க இந்த வழியில் பாட்டிமா. நம்ம வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏரி பாதையில் போய் உங்களுக்கு அந்த அழகான ஏரியையும் காமிக்கணும்னு நினச்சோம். அதனால் நாங்கள் இந்த ஏரி பாதையில் வந்துட்டு இந்த ஏரியையும் உங்களுக்கு காமிக்கிறோம். அப்படியே ரைட் பிசைட் இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட அமிர்தகண்டேஸ்வரர் அபிராமி கோவில் இருக்குது. அப்படியே மன நிறைவாக அமைதியாக ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஒரு முறையாவது இந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு திருக்கடையூர் அபிராமி அமிர்தகண்டேஸ்வரர்கிட்ட என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான் இங்கேயும் கிடைக்குதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இங்கேயும் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டியது. அதுவும் இது சுயம்பூவாக வந்தது. சுயம்பூ அப்படின்னா என்னென்னா தானாக வந்து கிடைக்கிறதுக்கு பேர் தான் சுயம்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சுயம்பூவாக கிடைச்ச வந்து ஒரு லிங்கம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வரணும். கும்பாபிஷேகம்க்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருந்தது. 48 நாளுமே வந்து பயங்கரமான அன்னாபிஷேகம் அத்தனையும் நடந்தது. நாங்கள் கும்பாபிஷேகம் அப்போவும் வந்து பார்த்தோம். 48 நாள் அன்னாபிஷேகம் டைம்லேயும் வந்து ஒரு தடவை பார்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் 3rd டைமாக பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இது இருக்குது. அதனால் நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், இந்த ஏரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே செம்மையாக. அதனால தான் இந்த ஏரியை வந்து உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு நினச்சோம். நீங்களும் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுற விலாக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதுவும் நம்ம வேதாந்தோட ட்ராவல் பண்ணுற விலாகும் வந்து நீங்கள் பார்க்கலாம். பைக்லேயே போகலாம். இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தச்சூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கொஞ்சம் உள்ள டிஸ்டன்ஸில் ஈஸியாக பைக்லேயே போயிடலாம். இதுக்கு வந்து பஸ் எதுவும் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. மேக்ஸிமம் நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். தச்சூர் ஸ்டாப் வரைக்கும் நம்மளுக்கு பஸ்ஸு எல்லாமே இருக்குது. பட் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஆட்டோ இல்லை பைக்கு ஓன் வெஹிக்கிள் எது இருந்தாலும் நம்ம அதிலே போயிடலாம். நம்மளுக்கு வீட்டிலேருந்து இது ரொம்ப பக்கத்தில் அப்படின்றனால நம்ம ஓன் வெஹிக்கல்லே வந்துடும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வேதாந்த் வந்து வயிற்றில் இருக்கும்போது நம்ம இங்கே தான் வாக்கிங்லாம் வருவோம். இந்த சைடு நம்மளுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையிலே இதில் இல்லாத மரங்களே இருக்காது. எல்லா விதமான மாங்காய் மரம், தென்னை மரம் அத்தனையும் இருக்கும். இந்த சைடு வந்து ஏரியும் இருக்குது. அப்படின்றனால இந்த சீனரிஸை பார்த்துட்டே நடக்கும்போது அப்படியே நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் மரம் இங்கெல்லாம் தான் நாங்கள் நடந்து வரோம். கொய்யா மரம் எல்லாமே இருக்கும். நம்ம இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து குச்சி வள்ளிக்கிழங்கு ரொம்ப க்ரீனரியாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நடந்து வரோம் வேதாந்த் வயிற்றில் வச்சுட்டு அப்படின்றனால நம்மளுக்கு மாங்காய் அது மாதிரி கொய்யா பழம் இதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நம்மளை நடந்து வர்றதை பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த சைடு பார்த்தோன்னே அதெல்லாம் தான் ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. இப்போ வேதாந்துக்கு வந்து பெரிய பையனாகி அந்த சைடு வர்றதை வேதாந்தோடு வர்றதை பார்க்கும்போது அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் வருது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவே. அதனால் நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து. மெயினாக சுயம்புவாக வந்து நம்மளோட சிவனை வந்து பார்க்குறதுக்காகவே கண்டிப்பாக எல்லோரும் வரணும். ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு வந்து சிஎம் சார் வந்துட்டு வராங்க. அதுக்காக வந்துட்டு பண்ணியிருக்க ஏற்பாடு தான் இது. நம்ம ஹைவேஸ்லேயே கலைஞர் தாத்தாவோட சிலையை வந்து திறக்கிறதுக்காக சிஎம் சார் வந்து வராரு. அதுக்காக தான் நம்மளுக்கு 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா கொடிகள்லாம் நட்டு பயங்கரமாக ஆரவாரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ரைட் பிஹைண்ட் இதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடும் இருக்குது. ஸோ அதனால் அதையும் உங்களுக்கு இந்த டே வியூவில் வந்து காமிக்கலாம்னு நினச்சோம். நாங்கள் வந்து இந்த விலாக் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப சிஎம் சார்லாம் வந்துட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண விலாகு உங்களுக்கு வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் இப்படி தான் இருந்தது அந்த ப்ரிப்பரேஷன். ஸோ அதை ஜஸ்ட் காமிக்கலாம்னு நினச்சோம். ரைட் பேக் சைடு இதுக்கு பின்னாடி தான் நம்மளோட வீடு இருக்குது. இந்த மாதிரி விலாக்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.